அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு செமிலி உருண்டை. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி அடை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம். நம்ம அடை போடுவோம் இல்லையா, அது மாதிரி இதை கலந்துக்கலாம். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை, பச்சை வேர்க்கடலை இதை நல்லா நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துடலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் நம்ம அடை மாதிரி கையிலேயே தட்டி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயும் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 2 அடை வந்துச்சு. இப்போ பாருங்கள், வேர்க்கடலை தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு 12 பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இந்த அடையை நல்லா உடச்சி விட்டுருக்கேன். எல்லாம் ஆறி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல பேரிச்சம்பழம் 2 ஏலக்காய் போட்டு குறைன்னு அரைச்சிடலாம். ரொம்ப மாவாக பண்ண வேண்டாம். அதில் வேர்க்கடலையும் சேர்த்து இந்த மாதிரி 1 2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு உள்ள நம்ம ராகி அடை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டு இதையும் ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் மேற்கொண்டு எதுவுமே எண்ணெய், நெய், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு 2ம் கலந்து வச்சுருக்கிறேன். 2த்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு லட்டு பிடிச்சிக்க வேண்டியது தான். இந்த லட்டில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. நல்ல ரத்த விருத்தி ஆகும். வேர்க்கடலை இருக்குது, புரோட்டீனுக்கு. எல்லா எள்ளு இருக்குது, நல்ல எலும்பு வலு சேர்க்கறதுக்கு. இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.